நிஜங்களின் நிழல் நேயர்களுக்கு வணக்கம். நம் சமூகத்துல நாம பார்க்கிற பல குற்றங்களுக்கும் தற்கொலைகளுக்கும் குடும்ப சிதைவுகளுக்கும் பின்னாடி ஒரு பொதுவான காரணி இருக்கும். அதுதான் மது பழக்கம். ஆரம்பத்துல ஒரு கொண்டாட்டத்துக்காகவோ இல்ல கவலைய மறக்கிறதுக்காகவோ குடிக்க ஆரம்பிக்கிற ஒருத்தர் நாளாக நாளாக அதுக்கு அடிமையாகும் போது அவர் மட்டும் அழியறதில்ல, அவரோட ஒட்டுமொத்த குடும்பமுமே உயிரோட நரகத்தை அனுபவிக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கற்பனை கதை இல்லை. நம்மளை சுத்தி ஏதோ ஒரு வீட்டுல தினசரி நடந்துட்டு இருக்கிற மதுவால் அழிந்த ஒரு குடும்பத்தின் உண்மைக்கு நெருக்கமான நிழல் உலக கதை. இந்த கதையை முழுசா கேளுங்க. இது ஒரு பாடம். முழு நீளக்கதை. மதுவின் நிழல். ஆபத்தான தொடக்கமும். சுந்தர் ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தைச் சேர்ந்த உழைப்பாளி. ஒரு தனியார் நிறுவனத்துல நல்ல வேலையில இருந்தான். அவனோட மனைவி சுமதி ரொம்பவும் அமைதியான, குடும்பத்தை உயிராய் நேசிக்கிற பெண். இவங்களுக்கு கவின் அட்டை 10 வயது, திவ்யா 7 வயது அப்படின்னு 2 அழகான குழந்தைகள். பார்ப்பவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் அது. சுந்தருக்கு ஆரம்பத்துல குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனா ஆபீஸ் நண்பர்களின் வற்புறுத்தல், வாரம் ஒரு முறை தானே அப்படின்னு ஆரம்பிச்ச பார்ட்டி கலாச்சாரம் மெல்ல மெல்ல அவனுக்குள்ள நுழைஞ்சது. சுமதிக்கோ ஆரம்பத்துல இது தெரியாது. ஆனா சுந்தர் லேட்டா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சதும் அவன் மேல வந்த வாசனை உண்மையை உடைச்சது. சுமதி அழுதுகிட்டே, இதோட நிறுத்திக்கோங்க, இது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல அப்படின்னு கெஞ்சினாள். சுந்தரும் இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணினான். ஆனா அந்த சத்தியம் ரொம்ப நாள் நீடிக்கல. நாட்கள் நகர நகர வார இறுதி பழக்கம் தினசரி பழக்கமா மாறுச்சு. சுந்தர் வேலை முடிஞ்சு நேரா டாஸ்மாகிற்கு போக ஆரம்பிச்சான். குடி அவனோட மூளைய முழுசா ஆக்கிரமிச்சது. ஒழுங்கா வேலைக்கு போகாதால ஆபீஸ்ல சம்பளத்தை குறைச்சாங்க. அப்புறம் வேலையை விட்டே தூக்குனாங்க. வருமானம் நின்ன உடனே குடும்பத்துல வறுமை தலை தூக்குச்சு. ஆனா சுந்தருக்கு குடிய நிறுத்த முடியல. வீட்டுல இருந்த சின்ன சின்ன நகைகள், சுமதியின் தாலி முதற்கொண்டு ஒவ்வொன்றா அடகு கிடைக்கும். அடகிலிருந்து டாஸ்மாகிற்கும் போச்சு. இதனால வீட்டுல தினசரி சண்டை. குடிச்சிட்டு வர்ற சுந்தர் சுமதி மேல மிருகத்தனமா கை வைக்க ஆரம்பிச்சான். ஏங்க, குழந்தைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும், வீட்டுல அரிசி கூட இல்லை அப்படின்னு சுமதி அழுதா. பதிலுக்கு சுந்தர் அவளை அடிச்சு உதைப்பான். அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் கவினும் திவ்யாவும் அப்பா அம்மாவை அடிக்கிறதையும் அம்மா அலறுவதையும் பார்த்து பயந்து வீட்டின் மூளையில நடுங்கிக் கொண்டே உட்கார்ந்திருப்பார்கள். அந்த பிஞ்சு மனசுகள்ல அந்த அப்பாவை பார்த்தாலே பயமும் வெறுப்பும் தான் மிஞ்சியது. ஒரு நாள் சுமதியின் தம்பிக்காரன் அக்காப்படும் கஷ்டத்தை பார்த்துட்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சுந்தரை கூப்பிட்டு கண்டிச்சான். அது சுந்தருக்குள்ள பெரிய ஈகோ பிரச்சனையை உருவாக்குச்சு. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல நல்லா குடிச்சிட்டு வந்த சுந்தர், உன் தம்பி கிட்ட என்னை பத்தி தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்லி சுமதிய விபரீதமா தாக்கினான். அவளோட தலை சுவத்துல மோதி ரத்தம் கொட்டுச்சு. குழந்தைகள் கத்திய அழுத சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துதான் சுமதியை காப்பாத்தினாங்க. சுமதிக்கு உடம்புல ஏற்பட்ட காயத்தை விட மனசுல ஏற்பட்ட காயம் பெருசு. தன் குழந்தைகளோட எதிர்காலம் இந்த நரகத்துல பாழாயிடுமோன்னு பயந்தாள். ஆனா அவளுக்கு ஆதரவு கொடுக்க பிறந்த வீடும் வசதியா இல்ல. புருஷன் எப்படி இருந்தாலும் சகிச்சுட்டு போன்னு சொல்ற சமூகம் தான் அவளை சுத்தி இருந்தது. ஒரு கட்டத்துல சுந்தருக்கு குடிக்க காசு இல்லாதப்போ கவின் வச்சிருந்த உண்டியலை உடைச்சு காசு எடுத்தான். அத கவின் தடுத்த போது தன் சொந்த மகன்னு கூட பார்க்காம அவனை புடிச்சு தள்ளி விட்டான். அதுல கவினுக்கு கையே உடைஞ்சு போச்சு. தன் கண் முன்னாடியே தன் குழந்தைகள் அழியறத சுமதியால தாங்கிக்க முடியல. அன்னைக்கு நைட்டு சுந்தர் வழக்கம் போல போதையில அவுத்து விழுந்து கிடந்தான். சுமதிக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணினாள். ஆனா தான் செத்தா தன் 2 குழந்தைகளும் இந்த குடிகாரன் கையில சிக்குமேன்னு பயந்தாள். அந்த பயம் அவளை ஒரு விபரீதமான முடிவுக்கு தள்ளியது. அடுத்த நாள் கால அந்த தெருவே பரபரப்பானது. சுந்தரின் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் நின்னது. போதை தெளிஞ்சு எழுந்த சுந்தர் அலறி அடிச்சுட்டு அழுதான். ஆனா அவனோட அழுகை அன்னைக்கு யாருக்கும் கேட்கல. ஆமாம், சுமதி தன் 2 குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்துட்டு அவளும் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாள். சுந்தர் அழுது புரண்டான். இனிமே நான் குடிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு சுமதி அப்படின்னு கத்தினான். ஆனா அவனோட குடியால் அவனுக்கு மிஞ்சியது வெறும் 3 பிணங்களும் ஆயுள் தண்டனை என்கிற சிறைச்சாலையும் மட்டும்தான். சுந்தர் சிறையில இருக்கான். ஆனா அவனோட ஒரு தப்பான பழக்கம் அவனோட அழகான மனைவி துள்ளி திரிந்த 2 குழந்தைகளோட உயிரை பறிச்சிருச்சு. இது ஏதோ ஒரு சுந்தரோட கதை இல்லைங்க. இன்னைக்கு நம்ம சமூகத்துல பல வீடுகள்ல இந்த நிழல் நிஜமா நடந்துட்டு தான் இருக்கு. மது அப்படிங்கிறது உங்களை மட்டும் அழிக்கிற விஷம் இல்ல, உங்களை நம்பி இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கிற ஆயுதம். உங்க வீட்லயும்
இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லயும் யாராவது இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தா தயவு செஞ்சு அவங்கள மீட்க முயற்சி பண்ணுங்க. இல்லனா நிஜங்களின் நிழல்ல அடுத்ததா நாம பார்க்க போற கதையும் இதே மாதிரி ஒரு கதைதான். மீண்டும் ஒரு யதார்த்தமான கதையோடு நிஜங்களின் நிழல் சேனலில் சந்திப்போம். நன்றி.